வண்டி எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை பஸ்ஸில்? பஸ்ஸில் தான் போகிறோம். வரீங்களா? போகலாம். சரி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக அந்த ஈவினிங் டைமில் அப்படி ஓட்டுறதுக்கு பாருங்களேன். இங்கெல்லாம் பாருங்கள், தென்னந்தோப்பு அருமையாக இருக்குதுங்க. ஹே ஃபேமே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வண்டியை சர்வீஸ் விட வாங்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எடுத்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது நம்ம வண்டி எடுத்து. மிரர். இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம ஹீரோ ஷோரூம் இங்கே செங்கிப்பட்டியில் இருக்குது, அங்கே போயிட்டு அப்படியே சர்வீஸ் விட்டு வர வேண்டியதாங்க. என்னென்ன தெரிலங்க, அது பாட்டுக்கு ரேஸ் ஆகுது. இப்போ பாருங்களேன், இப்போ 4th கியர் போட்டேன்னா இப்போ இந்த ரைட் கை எடுத்துட்டேன்னா போதும், அதே 40 ஸ்பீடாக அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்குதுங்க. என்னன்னு தெரில. ஸோ இந்த கேபிள் எதுவும் கீழே லூஸாக இருக்கா என்னன்னு தெரில. வெயில் பட்டையை கலப்புதுப்பா. நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஏப்ரலே இப்படி அடிக்குது. டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2:30 ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. இங்கே முடிஞ்சால் அஜய் ப்ரோ போயிட்டு பார்த்துட்டு நம்ம ஆக்ஷன் நம்ம கோப்ரோவுக்கு வந்துட்டு உலாஞ்சி கேஸும் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு இருக்கோம். இங்கே ஷோரூமில் எவ்வளோ நேரம் ஆகுது என்னன்னு தெரில. லேட் ஆச்சுன்னா நாளைக்கு தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரைடெல்லாம் பிளான் பண்ணி கடைசியில் நம்மளாலே சொதப்பிடுச்சுங்க. இன்றைக்கி வந்துட்டு ஏப்ரல் 4 மருதமலை கும்பாபிஷேகம் அன்றைக்கி. இன்றைக்கி வந்துட்டு மருதமலைக்கு போயிட்டு கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அப்படியே ஈஷா போயிட்டு அப்படியே நைட்டு வெள்ளைங்கிரி மலை வந்துட்டு நைட்டு தங்கி வந்துட்டு மார்னிங் இல்லாட்டினா நைட்டு ஒரு 10-11 மணி போல் ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணிட்டு தாங்க பண்ணியிருந்தோம். நம்ம ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டு வந்துட்டானுங்க, ஆனால் நம்மளால தான் போக முடியல. இங்கே வந்து பார்த்தா நம்ம தலைமை இப்படி ஒரு ப்ராப்ளத்தோடு இருக்காப்புல. இப்படியே வச்சுட்டா போக முடியும். சரி போயிட்டு ஷோரூமில் விட்டு பார்த்துடலான்ட்டு கிளம்பியாச்சு. மழை பெஞ்சிருக்குது, ஆனால் 2 நாளுக்கு முன்னாடி நல்லா தண்ணியெல்லாம் கிடக்குச்சு ரோட்டு ஓரமாக. ஆனால் மழை பெஞ்சாலும் இந்த வெயில் அடிக்கிறது விடலைங்க. ஸ்லோ பண்ணாலே அது வாட்டுக்கு அணத்துதுங்க. கியரு 2 கியர்லாம் டவுன் பண்ணோன்னா போதும், கர்றன்னு அப்படியே அணத்துது. இங்கே சர்வீஸ் பண்ணுறாங்களா என்னென்னு வேறு தெரில. தஞ்சாவூர் தான் பண்ணலான்ட்டாங்கன்னா அப்புறம் தஞ்சாவூர் தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். முருகா, இங்கே மெக்கானிக் இருக்கணும்ப்பா. ஐயோ, தலைமை ரேஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போயிட்டு கேட்டு வந்துடலாங்க. கிளம்பிட்டாங்களே. நான் சர்வீஸ் பண்ணலாமா? வண்டி சர்வீஸ் பண்ணலாமா? சர்வீஸ் பண்ணலாமா? இன்ஜின் ஆயில் மாற்றணும், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும். ரேஸ் ஆகுது அதாவே. இங்கே மாற்ற முடியாதா? கேபிள் ஸ்டாக் இல்லை, இங்கே வாங்கிட்டு வரணும் தஞ்சாவூர்லேருந்து. இல்லை இப்போ தஞ்சாவூர் போனால் மாற்றலாமாண்ணா? சரிண்ணா. தஞ்சாவூரில் ஷோரூம் போகிறீங்களா? ஃபஸ்ட் டிக்கெட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு. சரிண்ணா. வரதான் வாங்க. நாங்கள் சரிண்ணா போகும், பின்னாடி வரோம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டாக் இல்லைங்கிறாங்கங்க. அவங்க தஞ்சாவூர் கிளம்பிட்டாங்களாம். உங்களுடைய பின்னாடி போயிடலாம்னுட்டு இருக்கோம். ஷோரூம் நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்துட்டு ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. நம்ம நினச்ச மாதிரி தஞ்சாவூருக்கே போக சொல்லிட்டாங்க. அந்த அண்ணா அங்கே பஸ்ஸில் வராங்களா என்னென்னு தெரியல. கேட்போமா? ப்ரோ பைக்கில் வரீங்களா பஸ்லையா? பைக்லையா பஸ்லையா? வண்டி எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை பஸ்லையாண்ணே? பஸ்ஸில் தான் போகிறோம். வரீங்களா? போகலாம். சரி. அந்த அண்ணாங்க பஸ்ஸில் வரேனாங்க. நம்ம பைக்கில் போனோம். பைக் எடுத்துருந்தீங்களா? ஒன்று பஸ்ஸில் ஏனோம். பஸ்ஸில் தான் இருந்தாங்க. சரி வண்டியில் வாங்கினா போயிடலாம், அங்கே தான் போகிறேன்னா அப்புறம் 2 பேரையும் ஏற்றி போயிட்டுருக்கோங்க. ட்ரிபிள்ஸ் போயிட்டுருக்கோம். போலீஸ் பிடிக்காம இருந்தால் சரி. நான் அந்த வல்லம்லேருந்து ரோடு பிரிவு இதில் தானே போனோம். பாலத்துக்கு கீழே வந்தாச்சுங்க.
அது கியர் டவுன் பண்ணால் ரொம்ப இதாகுதுண்ணா. முன்னாடி வராது சொல்கிறீங்களா? ஆ, ரேட்டர் கிட்ட தான் மாற்றணும். அது எவ்வளோண்ணா ஆகும்? 450 ரூபா ஒரு நாள் வேலையே ஆகிடும். ஆ, ஒரு நாள் முடிஞ்சிட்டு முன்னாடி முக்கியமாக எல்லாத்தையும் பெருசாக மாற்றலாம். ஆ, ரெடி ஆகாதா அப்போ டக்குன்னு? இப்போ ரெடி ஆகாதா சீக்கிரம்? கேபிள் ஆயில் மாற்றிக்கலாம். ஆ, வண்டி ரேஸுக்கெல்லாம் மாற்றோம்னாக்கா உங்கள் காலையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் போகலாம். ஆ, சரி, நான் இப்போதைக்கு இதை மாற்றி விடுங்க. நான் நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் கொண்டு வந்து விட்டுட்டு வரேண்ணா. இங்கிட்டு பாருங்களேன், ஏதோ சுரங்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குப்பா. வந்து ஏதோ ரேசர் கிட்டலாம் மாற்றணுங்கிறாங்க. அது டக்குன்னு ரெடி ஆகாது, ஒரு நாள் ஆகுங்கிறாங்க. அண்ணா இல்லைண்ணா, வண்டியை முன்னாடி விடுங்க. இல்லைனாக்கா ஸ்பேர் ஆக்சிலேட்டர் கேபிள் மட்டும் இங்கே வாங்கி மாற்றிக்கோங்க. மற்ற ஒர்க் எல்லாமே இங்கே செங்கிப்பட்டியில் பார்த்துக்கலாம். இங்கே போட்டு தான் கொடுப்பாங்க, வண்டி வச்சுருந்து தான் கொடுப்பாங்க. சரி, இல்லைடா நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து மாற்றிக்கிறேன். கேபிள் மட்டும் மாற்றிடுங்க. கேபிள் தான் எமர்ஜென்சி. கேபிள் மட்டும் வண்டி உள்ளே இறக்கி விட்டு மாற்றி விட சொல்லிடுறேன். கேபிள் மாற்றிடுறீங்களா? மாற்றி விட்ருங்க. நீங்கள் அப்படியே வாங்க, வண்டி அங்கே வாங்க. அந்த அண்ணாங்க வருவாங்களான்னு நினைக்கிறேன். இந்த சீக்கிரம் வந்து ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லாம் இருக்குங்க. அக்கா பாருங்கள், ஹெல்மெட் போட்டு ஓட்டுறாங்க. சூப்பரில். ஓ, இந்த இதெல்லாம் பாருங்களேன், ஸ்டாச்சு மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஓ, தலையாட்டி பொம்மை. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ, அப்பப்போ வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சேனல் ஓப்பன் பண்ணேன்னா பேர் மாதத்துக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன். நான் என்ன பண்ணுறது, டைம் 3:30 ஆக போகுது. இப்படியும் நம்ம 4 மணிக்கெல்லாம் அங்கே செங்கிப்பட்டி போயிடலாம். அவங்க 1 ஹவருக்குள்ளே மாற்றிடுவாங்களா? இந்த மணிக்கு வந்துடுவாங்களா? அவங்க வந்தால் சரி. இன்றைக்கி முடிஞ்சால் தாங்க, இல்லாட்டினா நாளைக்கு தான் போகணும் நம்ம அஜேஷ் ப்ரோ கிட்ட. இப்போ அந்த கேபிள் மாற்றுலேருந்து ஏதோ பிக்கப் குறைஞ்சா மாதிரியே இருக்குதுங்க. அது நான் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்ல, லைட்டாக அப்படி த்ராட்டில் பண்ணாலே அது வாட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டே இருந்துச்சா. திடீர்னு அந்த கேபிள் மாற்றிட்டு இப்படி முறுக்குனா தான் அது போகுது. இதுக்கப்போ கொஞ்சம் பிக்கப் குறைஞ்சா மாதிரி இருக்குது. இல்லை நம்மளுக்கு தான் அப்படி இருக்கானு தெரியல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பைக் ஓட்டனால. அந்த அண்ணா தங்கமான பசங்க வந்துட்டு என்ன மாற்றணும்னு கேட்டாங்க. ஆனால் அந்த ஃப்ரண்ட்டு பிரேக் ஒயர்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் பிரேக் ஒயர் மாற்றணும்னா அப்புறம் இன்ஜின் ஆயிலு, அப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறம் அந்த கேபிள் மாற்ற சொல்லியிருந்தால் அந்த கேபிள் மாற்றிட்டாங்க. சரி ப்ரோ, என் வண்டின்னு தான் சொல்லி இது பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கேபிள் மாற்றிட்டா நீங்கள் செங்கிப்பட்டி கொண்டு போங்க, நாங்கள் பின்னாடியே வரோம், வந்துட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வரோம். ரேசிங் கிட்டு அந்த இதுவும் எடுத்துகிட்டு வரோம், அதையும் மாற்றி விட்டுறலாம் நாங்கள். சீக்கிரம் மாற்றி விட்டா போகலாம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரிலங்க. ஆக அந்த ஈவினிங் டைமில் அப்படி ஓட்டுறதுக்கு பாருங்களேன். இங்கெல்லாம் பாருங்கள், தென்னந்தோப்பு அருமையாக இருக்குதுங்க. ஏதோ இது போட்டிருக்காங்க, மரவள்ளி கிழங்கா அப்படின்னு நினைக்கிறேங்க. வரிசையாக லைன்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது பாவட்டேன். அது இந்த சன்வைசர் ஓப்பன் பண்ணி விட்டு போட்டாருக்கு. ஐயோ, அருமையாக இருக்குதுப்பா. நெக்ஸ்ட்டு ரைடு எங்கே போகிறோன்னு பிளான் மட்டும் பண்ணக்கூடாதுன்ட்ருக்கேங்க. செம்மையாக பிளான் பண்ணி கடைசியில் சொதப்பிட்டோம், நம்மளே சொதப்பிட்டோம். ஓ, மறுபடியும் ஷோரூமுக்கே வந்தாச்சு. இதில் ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிடுவோமா? ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தாங்க. 1 hour later.
ஸோ டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 ஆக போகுதுங்க. ஒரு வழியாக நம்ம வண்டி ரெடி பண்ணியாச்சு. வாட்டர் சர்வீஸ்லாம் விட்டு பயங்கரமாக இருக்குது. ஏதோ அந்த அண்ணாங்க தான் வேலை பார்த்தாங்க. ஸோ கிளம்பலாங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு. என்னென்ன மாற்றணும் என்னென்னு நாளைக்கு வீடியோ போடுறேங்க. எவ்வளோ செலவாச்சு என்னென்னு. போயிட்டு வரோம். ஃப்ரண்ட்டு பிரேக்கெல்லாம் பயங்கரமாக பிடிக்குது. மாறிடலாம். அவ்வளோதாங்க. இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்குங்க. ஓகே, டாட்டா.